ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 6 ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி ஆகணும் guys. இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா எபிசோட் 5க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எபிசோட் 4 5 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அப்லோட் பண்ணியிருப்பேன் பாய். அது வந்து எப்படின்னா, நான் காலைல தூக்க கழக்கத்துல தான் எடிட் பண்ணேன். எடிட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி, அதாவது எப்படி மாறிச்சுனே தெரியல. நான் கரெக்டாக தான் எடுத்து வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா எபிசோட் 4 5 அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சரி பண்ணிட்டு அந்த வீடியோவை அன்லிஸ்ட்ல போட்டுட்டு இப்போ வந்து 5வது வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் அந்த தப்பு ஃபியூச்சரில் வராது சொல்கிறதுக்காண்டி இது வந்தேன் guys. ஓகே, வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோ வந்து படுத்து கிடக்குறாங்க. எந்த இடத்துல படுத்து கிடக்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே படுத்து கிடப்பான் பார்த்தீங்களா. எப்போவுமே தனிமையாக இருக்கும்போது அந்த மலையில் உட்காந்து பார்த்தீங்களா, அந்த மலையில் உட்காந்துருப்பேன். நான் எப்படி இந்த மலைக்கு திரும்ப வந்தேன் எனக்கு தெரியலையே. நான் ரெட்டோட ட்ராவலில் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படி வந்தேன் தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் இந்த சீனரி ரொம்பவே அழகாக இருக்குது, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தலையை முழிச்சிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்திலே வந்து அவனுக்கு பிடிச்ச இடத்த இது பண்ணிட்டு இருக்கான். முழிச்சோடனே சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறான், டே பொடிவாண்டு அங்கே பாரு, அதுதான் சிட்டி எப்படி இருக்கு அப்படின்றான். அப்போ வந்து நம்ம குட்டி ஹீரோ பார்க்குறான். டே என்னடா நடக்குது, இந்த இடம் நான் எப்படி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மலையை குழஞ்சு வந்து வீட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அதை பார்க்குறேன். என்னடா மலையை குழஞ்சு வீடு கட்டி வச்சிருக்காங்க, அது என்னடா மார்க்கெட்டா, காய்கறிலாம் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வா அப்படின்றா. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. பாருங்களே, 4-5 பொண்ணுங்க தாங்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் யாரை பார்த்து சொல்லியிருப்பான், ஏன்னா நம்ம குட்டி ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தா சொல்லியிருப்பான். யூ நீ ரொம்ப அழகா இருக்க, யூ சோ கியூட், குட்டியா ரொம்பவே கியூட்டா இருக்க அப்படின்ட்டு இருப்பானே. அப்போ வந்து சொல்லிட்டு இருப்பான், நீங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இங்க வந்து, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பாப்புலர் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தலைவர் ரெட்டு வந்து வெயிட் வெயிட் வெயிட், அவனோட வேலை எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு, அவனை பார்க்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஆளும் என்கிட்ட வந்து காசு கொடுக்கணும்லே, காசு கொடு, அப்படி இல்லைன்னா அவனை கொஞ்சவே கூடாது, ஒழுங்கு மரியாதை ஓடி போங்கடி அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பார்ப்பாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கியா, டே என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது அப்படின்னு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறாங்க, மோரி நீ வந்து இங்கே கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு எப்படிடா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ள போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு 4-5 பொண்ணு மறுபடியும், ஏய் அந்த குழந்தையோட ஓனர் நீங்கள் தானா, நான் அந்த குழந்தைய ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு இருக்கானா. ஒழுங்கு மரியாதை முன்னாடி வந்து கேள்றி அப்படின்ட்டு. அப்போ நான் தலைவன் பார்ப்பேன், என்னது அப்படின்ட்டு இருப்பானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள கொஞ்சம், ஹே வாடா ரெட்டு, என்னடா இந்த பக்கம் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறான், இவன் பேர் தான் வேலண்டைனு அப்படின்றானா. அப்போ வந்து வேலண்டைன் கேட்குறான், டேய் மாப்பிள்ள எப்படா நீ ஒரு ஹியூமனை வளர்க்க ஆரம்பிச்ச, சொல்லவே இல்லை பத்தியா மச்சான்ட்ட அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், இவன் ஒன்றும் சாப்பாடு கிடையாது, விசித்திரமா நீ ஏதாவது நினைக்க கூடாது பார்த்துக்க அப்படின்னு இருக்கான். அப்போ நம்ம வேலண்டைன் சொல்றேன், டேய் என்னென்ன பைத்தியக்காரனாடா, இந்த காலத்துல போய் எவனா மனுஷனை தும்பானாடா, நீ எல்லாம் மெண்டல் தனமா பேசிட்டு இருக்க, அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம்டா, அதெல்லாம் பைத்தியக்காரங்க காட்டு மிராண்டி தானே பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்றான், சரி அதெல்லாம் விடு, நான் வந்ததுக்கான காரணமே இதுதான், இந்த சின்னத்தை எங்கேயாவது பார்த்துருக்கியாடா உள்ள அப்படின்றான். அப்போ வந்து சொல்றான், வாட், என்ன இந்த சின்னம் வந்து பணம் செலுத்துவதுக்கானதுரா, ஒரு தடவை வர்த்தக பேச்சுவார்த்தையும் போது இந்த சின்னத்தை பார்த்துருக்கேன் அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு கேட்குறான், டே இவங்க எங்கே இருப்பாங்க தெரியுமா அப்படின்றான். அப்போ சொல்கிறேன், டே அவங்க சிட்டியில் இருப்பாங்கடா அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு யோசிச்சு பார்க்குறேன், சிட்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்றான். அப்போ நம்ம வேலண்டினா சொல்கிறான், டே மாப்பிள்ள இந்த பையனுக்கு கருப்பு முடி இருக்கு, இந்த மேன் ஆஃப் பார்கன்ட்டு இருக்கான் பார்த்தியா, அவனுக்கும் கருப்பு முடி தாண்டா இருந்துச்சு அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு கேட்குறான், டே முதல்ல அவங்க எதுக்குடா இங்கே வர்றாங்க அப்படின்றானா. அப்போ வேலண்டினா சொல்கிறேன், டே அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறான், சரி அதெல்லாம் விடு, எனக்கு இப்போ ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும், பவர் பார்க்கர் வேணும், அப்புறம் மட்டும் ஒரு லேசரு சார்ஜர் வேணும், அதை புரிஞ்சுதாடா அப்படின்றானா. அப்போ வேலண்ட்டு நான் சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 50 ஆகும்டா அப்படின்றா. அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே நமக்குள்ளே என்னடா கொஞ்சம் குறைச்சி போடு, 35 ரூபா தர்றேன் வச்சுக்க அப்படின்றான். அப்போ வேலண்ட்னா, டே உன்னை கொண்டே உருவேன் பார்த்துக்க, இது சமீப காலமாக அது எவ்வளோ ரேட்டில் போயிட்டு இருக்கு தெரியுமா, என்ன அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, இப்படி உன்ட்ட நான் 35 ரூபாய் கொடுத்தேன்னா அப்போ என் குடும்பம் என்ன ஆகுறது, எனக்கும் குடும்பம் இருக்குண்டா, நான் இது சம்பாதிக்கணும்டா, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டைம் உன்ட்ட ஏமாந்துட்டேன், இந்த தடவை நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன், நடக்கவே நடக்காதுடா அப்படின்றான். சரிடா விட்றா, போனா போகுது, ஃப்ரெண்டாக போயிட்ட என்ன பண்ணுறது, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 40 ரூபா கொடு போதும் அப்படின்றான் வேலண்டினா. அப்போ வந்து நம்ம ரெட்டு, என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லை, சரி என்கிட்ட இருக்க பொருள் ஏதாவது விற்றுட்டு அவன்கிட்ட திரும்ப காசை கொடுத்து நம்ம இது பண்ணிடலாம்,
அப்படின்றான். ஆஹா என்கிட்ட வேற எந்த பொருள் இல்லையடா என்ன பண்ணுறது அப்படின்றான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான், என்கிட்ட ஒரு 70% சார்ஜர் இருக்குது, இது வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டு நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட காட்டுறேன், இவன்கிட்ட இருக்க பொருளை விற்று வாக்கிடலாம் அப்படின்றான். அப்போ வந்து நம்ம குட்டி பையன், டே என்னடா பண்ண போறீங்க, என்னை வச்சு ஏதோ பெருசாக பிளான் போடுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன்ட்டு அந்த மான்ஸ்டர் கொடுத்துச்சு பார்த்தீங்களா ஸ்டோனு, அந்த ஸ்டோனை பிடுங்கிட்டு, சரி வேலட் நான் இந்த ஸ்டோன் எவ்வளோ போகும்டா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். டே இது ஒரு தமா ஸ்டோனு, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ரெட்டை பார்த்து கேட்குறேன். சொல்லி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து டப்புன்னு போட்டு உடைக்கிறான். உடச்சோன்னே, டே ஏன்டா அந்த கல்லை உடைச்சா, டே பைத்தியக்காரா அது எனக்கு எவ்வளோ முக்கியமான கல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை கதறிக்கிட்டு இருக்கான். டே வெயிட் பண்ணுறா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கடா, அதுக்கெல்லாம் அவசரப்பட்டா எப்படி அப்படின்னு இருக்கு. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து ஒட்டிக்கிச்சு தன்னைத்தானே. அப்போ வந்து வேலண்டைன் நான் நம்ம ரெட்டை பார்த்து கேட்குறேன், டே மாப்பிள்ள இதை பற்றி என்ன நினைக்கிற, உடஞ்சு போன கல் அதுவாகவே சரியாயிருச்சு அப்படின்னா, டே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன் நான் சொல்கிறேன், டே இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதே உடைச்சாலும் அதை தானே சரி பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிச்சம் தரும். அந்த வெளிச்சம் எப்படி தெரியும் தெரியுமா, காலையில் சூரிய ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நைட்டு வந்து ரொம்பவே பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம லைட்டு சொல்கிறான், டே எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இது எக்ஸ்பென்சிவா இல்லையா, வேல்யூவா இல்லையா, காசு கொடுப்பியா மாட்டியா, அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டான். ஒரு டயத்தில் இது ஃபேமஸாக இருந்துச்சு, ஆனால் இது வேஸ்ட்டு, இதுக்கெல்லாம் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் படா அப்படின்றேன். நான் நினச்சது, இந்தாடா மோடி இதை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிட்டே கொடுத்துட்றான். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துருச்சு. அந்த கீழே விழுந்ததை சரின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் எடுக்கிறதுக்கு பின்னாடியே போகிறேன். தலைவன் அந்த ஸ்டோனை எடுக்கிறக்காண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் மேலே கை வைக்கிறார். தலைவனும் கை வைக்கிறேன். யார் சார் நீங்கள், என் கல் மேலே எதுக்கு நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அளவு மாஸ்க்கை போட்டுட்டு கொடூரமாக இருக்கேன். பார்த்துட்டு, யாரா நீனு பூச்சாண்டி மாட்டிக்கு இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு, ஆளை விட்றா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறானாங்க. ஓடும்போது பார்த்தேன், எங்கே போகிற நெல் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனை எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டுறான். ஒரு மேஜிக் மாட்டிக்கு இருக்குங்க, அதை பயன்படுத்தினோட வயிற்றுக்குள்ளே போட்டான். டேய் என்னடா பண்ண, என்னை விடுறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளக போயிட்டான். உள்ளக போட்டோன்னு, என்ன இடம் இது, ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை வெளில விடுறா, ஏன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடுக்கு எண்டு கார்டை போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் கைஸ் இன்னொன்று சொல்லியே ஆகணும் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா மாறி உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணேன் கைஸ். அப்புறம் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வர வேண்டியது, அது ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டேன் பார்த்தீங்களா இந்த ஒரு மான்வாவுக்கு பார்த்தீங்களா வரிசையாக காப்பிரைட்ஸ் கொடுத்தாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தின பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொடுத்துருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு கைஸ். நான் காலேஜ் போயிட்டு வந்தோடனே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த வேலையாயிருச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மான்பாவை படிச்சுட்டு எபிசோடை அப்புறம் கட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடிட் பண்ணுறலாம் லேட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:55 இப்போ தான் எடிட் பண்ணி முடிக்கிறேன். எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தேன் ரொம்பவே நன்றி. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.